தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் வந்தாலும் அவங்க சார்ந்த சில விஷயங்களை அரசு கட்டடங்கள் சார்ந்து நம்ம பார்ப்போல, அது இதுக்கப்புறமா நடக்க போகுதுங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. இதை பற்றி பேச போகிறோம். டிவிகே மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்மளோட அமைச்சர்கள், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் கூட சேர்த்து டாஸ்மாக் விவகாரம் வேறு மாதிரி போயிருக்கு. அதிகாரிகளுக்கு பயம் விதைக்கணும் பார்த்தீங்களா, சஸ்பெண்ட் பண்ணி சில ஆக்ஷன் எடுத்து, அது இப்போ இந்த கவர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு மிகப்பெரிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இதை நான் இவருக்காக சொல்கிறதுனால சில பேருக்கு மிகப்பெரிய உத்தரவாக தெரியலாம். ஆக்சுவலாக இது ஒரு ப்ரொசீஜராக இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயம். ஆனால் அவங்கெல்லாம் இருந்த இடத்துல இவரா எப்படின்னு பல பேரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்க. அதனால தான் சொல்லியிருந்தேன். முதலமைச்சர் விஜய் அவர்களோட படம் இருக்குல்ல, அந்த உருவப்படம் ஃபோட்டோ, இதை ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள்லையும் ஒவ்வொரு அரசு துறைசார் கட்டடங்கள் இருக்குல்ல, அங்கேயும் நீங்கள் வச்சு தான் ஆகணும். உங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கலைஞர் அவர்கள் ஆட்சியில் அரசு கட்டடங்கள் முழுக்க கலைஞரோட படம் இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலும் அதே தான் பார்த்தோம். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் நம்ம அதே தான் பார்த்தோம். இங்கே விஜய் அவர்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்களோட புகைப்படம் வைக்கிறது நீங்கள் கட்டாயம்னு சொல்லியாச்சு. கவர்மெண்ட் ப்ரமைசஸ் சார்ந்து இதுக்கென அங்கீகரிக்கப்பட்ட படம் ஒன்று உருவாக்கப்பட்டுச்சாங்க. அதை அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் பண்ணிட்டாங்க நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் அங்கே சிஎம் அவர்களோட படத்தை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். கடமை மாதிரி இருக்குல்ல, அவர் சிஎம் ஆன விஷயமே இன்னும் பல பேரும் நம்பியிருக்க முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் அங்கே நீங்கள் அவர் படத்தை பார்த்தே ஆகணும். ஒரு காலத்தில் அவரோட ஃபேன்ஸ் வீட்டில் மட்டும்தான் அவரோட படம் இருக்கும். ஆனால் இப்போது ஓகே ரைட்டு, நல்ல ஒரு வளர்ச்சிங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் இந்த நல்ல நேரம் கைகூடிய வளர்ச்சி இருந்தாலும் பீக்கில் போகும். அது நல்லா இங்கே பார்க்க முடியுது. இதுக்கு மத்தியில் தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் இருக்காங்களே, அவங்க முதலமைச்சர் அவர்களை பார்க்க நேரில் கிளம்பி வந்துட்டாங்க. நான் அப்போ தான் எதிர்பார்த்துருந்தேன், என்ன இன்னும் அவங்க அட்டண்டன்ஸை போடலைன்னு கிளம்பி வந்துட்டாங்க. எனக்கு என்ன ஆகுதுங்கன்னா, ஒரு சினிமா கலைஞருக்கு பிரச்சனை நடக்கும்போது ஒட்டுமொத்த சினிமா கலைஞர்களை குரல் கொடுக்கறது கிடையாது. இல்லை ப்ரோ அதெல்லாம் கொடுத்துருக்கான்னு சொன்னீங்கன்னாக்கா நல்லா நோட் பண்ணி பாருங்கள், முந்தைய ஆட்சியில் எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க இவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் துறையிலேருந்து ஒருத்தர் மேலே போயிருக்காரு, எங்களுக்கெல்லாம் பெருமன்ட்டு பல பேர் கிளம்பி வந்துடுவாங்க. அதான் இங்கே நடந்திருக்க மாதிரி இருக்குது. இந்த நடிகர் சங்க நிர்வாகிகளான தலைவர் நாசர், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர் பூச்சி முருகன், அப்புறம் கருணாஸ்னு இத்தனை பேர் கிளம்பி வந்திருக்காங்க. அவரை மீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வரப்போகிற சினிமா படங்களை ஒரு விஷயத்தை பார்க்கலாங்க. அன்றே கணித்தான் நீங்கள் இப்போயே டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது முதலமைச்சர் அவர்களை கவர்ற மாதிரி சில சீக்வன்ஸ் படங்களில் இருக்கும். முதலமைச்சரை கவர்ற மாதிரினா அவருக்கு பிடிச்ச சீன்ஸ் நான் சொல்ல வரல, அவர் சார்ந்து பெருசாக துதிப்பாடுற மாதிரி அங்கங்கே சில டைலாக் போர்ஷனோ சீன்ஸை காட்சிகளாவோ பேக்ட்ராப்பில் இருக்க ஃபோட்டோவோ நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்த படங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே ஏடிஎம்கே சார்ந்த ரெஃபரன்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் டிஎம்கே சார்ந்த ரெஃபரன்ஸ் பயங்கரமாக இருக்கும். டைலாகாக வரும். இல்லைன்னா அங்கே போட்டிருக்க துண்டு இருக்குல்ல, அதில் இருக்க கலர்ஸில் காமிச்சிருப்பாங்க, வேஷ்டியில் காமிச்சிருப்பாங்க, சார்பேட்டா படமெல்லாம் ஒட்டுமொத்தமாக காமிச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஒரு சில படங்களில் சுவர் ஓவியத்தில் ரெட்டாவில் இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் சார்ந்த புகைப்படத்தை சௌரவரமாக பார்க்க முடியும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்சி வருதுன்னா அங்கே பார்க்க முடியும். இது போல் ரிசம்பல்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ இவரோட ஆட்சி என்ன சொல்கிறோம் புரியுதா? இதுக்கப்புறம் வர தமிழ் சினிமா படங்களில் இவர் சார்ந்த சில காட்சிகளோ டயலாகோ நீங்கள் அங்கங்கே பார்க்க முடியும். ஆனால் ஒன்று, விஜய் சார் பேர், முதலமைச்சர் விஜய்ன்ற அந்த பேர் இருக்குல்ல, அது ஸ்க்ரீனில் வருது அப்படின்னாலே அப்ளாஸுக்கு பஞ்சம் இருக்காது மக்களே. அதே நாங்கள் தெளிவாக சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் அமைச்சர்கள், நீங்கள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அமைச்சர்களா அப்போ உண்மையிலேயே அப்படின்னு பல பேரும் கேட்பீங்க. ஆக்சுவலாக இது போல் சாமானியர்கள் அமைச்சர்களாக வரணும்னு பல பேரோட கனவு. அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல மக்களே, இதுதான் நிதர்சனம். படத்தில் யங்ஸ்டர்ஸ்லாம் அரசியலுக்கு வராங்க, சாதிக்கிறானா, கைத்தட்டுறோல, நட்சத்திரம் நடந்தால் அதோட சூப்பராக இருக்கும். கைத்தட்டி வரவேற்க தான் செய்யணும். ப்ரோ அனுபவம்லாம் இருக்காது ப்ரோ, சொதப்புவாங்கன்னு நினச்சிங்கனாக்கா எல்லாரும் சொதப்பி தான் அரசியலை கற்றுப்பாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் இது வேஸ்ட்டுன்ற மாதிரி முத்திரை குத்தி அமிச்சிங்க, நல்லாட்சி எடுத்து கடைசியில் கனவு மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு.
இது முன்னாடி கவர்மெண்ட் ஆண்டு இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வயசில் குறைவானவங்க உள்ளே வர்றாங்க பார்த்தீங்களா அரசியலுக்குள்ளே, அவங்கள ஆதரித்து வரவேற்கிற இடத்துல அந்த பெரிய பெரிய கட்சிகள் இருக்காங்க. அவங்க மண்மை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இவங்க இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவகாசியோட சிறந்த எம்எல்ஏவா நான் பேர் வாங்கணுங்க, அதான் எனக்கு இருக்க பெரிய ஆசைன்னு சொல்கிறாங்க. மினிஸ்டர் இவங்க மறந்துடாதீங்க, இது வரைக்கும் எம்எல்ஏ ஆஃபீஸே எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான். இப்போ தான் எனக்கே அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியும், கோர்ட்டு பக்கத்தில் இருக்காமா. நாங்கள் தான் போயிட்டு ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோங்க எங்கள் அண்ணனோட ஆட்சியில். இட் மீன்ஸ் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த ஆட்சியில் இந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க, என்ன குறையாக இருந்தாலும் வாங்க உடனே எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு நம்ம சரி பண்ணுவோன்னு அமைச்சர் தொகுதி சார்ந்து அமைச்சர் இந்த வரவேற்பை விடுத்திருக்காங்க. ஒரு நல்ல எம்எல்ஏவாக இருக்கணும்னு பெரிய கனவுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கே பெரிய மனசு வேணும். ஏன்னா அமைச்சர் அது இதுன்னு பெரிய கர்வம் இல்லாமல் இந்த அளவுக்கு டவுன் டு எர்த்தாக இருக்காங்களே, இது கடைசி வரைக்கும் இருந்தால் சிறப்பாக இருக்கும். மக்களே, எல்லா அமைச்சர்களும் இதே நிலையை ஃபாலோ பண்ணாங்கனாக்கா சூப்பராக இருக்கும். இதுக்கு தான் சொல்கிறேன், எளிய சாமானிய மக்கள் தரப்பிலிருந்து பல பேர் மேலே பெரிய பெரிய பொசிஷன் வராங்கன்னா அந்த மக்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இவர் ஒரு வார்னிங்கை பெருசாக முன் வச்சிருக்காப்புல. நல்லா ஆள் கம்பீரமாக இருப்பார்ல, அதுக்கேற்ற மாதிரி கம்பீரமான வார்னிங் தான். போதைப் பொருள் விற்கிறீங்க அப்படின்னா உடனடியாக கைது, கொஸ்டினே கிடையாது. அது மட்டும் இல்லை, குண்டர் சட்டம் இருக்குல்ல, அது உடனே பாயுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் டிஸ்கஷனில் போயிட்டுருக்கேன், அதையே இங்கேயே இப்போ உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் போதைப் பொருளை விற்று கேஸில் மாட்டுறீங்கன்னு வைங்க, இதனால் பாதிக்கப்படுறவங்க சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் காம்பன்சேட் பண்ணல, சொசைட்டிக்கே காம்பன்சேட் பண்ணல, அதுக்கான பணத்தை கவர்மெண்ட் அப்போ வேணால் அச்சு கொண்டு வரும். சொத்தை விற்று அந்த பணத்தை எடுக்கணும். அப்பேற்பட்ட விஷயம் இப்போ கன்சிடரேஷனில் இருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. அதுவும் புழக்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் போதைப் பொருளை விற்று சொசைட்டியை ஃபுல்லாக கெடுக்கணும்னு எந்த ஒரு அவனாச்சும் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஆட்கள்லாம் வார்த்தைகள் நம்மளே தாண்டி ஒன்று வந்துடும் மக்களே. ஏன்னா இதெல்லாம் விற்று சொசைட்டியை கெடுத்துக்கிட்டு இருக்கானு பார்த்தீங்களா, அவனுக்கு மரியாதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அரசு இப்பேற்பட்ட கடிவாளத்தை போட ஆரம்பிச்சிருக்காங்களே, இதை மனப்பூர்வமாக வரவேற்போம். அடுத்து நிர்மல்குமார் அவர்கள், அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதிமுக திமுக இணைஞ்சி ஆட்சி அமைக்க 100% அட்டெம்ப்ட் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்தை சி.வி. சண்முகம் அவர்கள் போட்டு உடச்சாப்புல. ஏடிஎம்கே சைடில் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, டிஎம்கே சைடில் இல்லவே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிவிக்கு ஆட்சி அமையக்கூடாதுன்னு ட்ரை பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கள்ள கூட்டணி நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். ஓகே, அமமுகவுக்கு இன்னொரு பெரிய அடி. ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு எம்எல்ஏ, ஆனால் 1000 பஞ்சாயத்து உள்ள சேப்பாக்கம் ராஜேந்திரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மத்திய சென்னையோட கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவருங்க, அமமுக சார்ந்து. இவரும் கட்சியிலேருந்து விலகிட்டார் இப்போ திடீர்னு. முதல்ல காமராஜ், அந்த கதை என்னாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட செயலாளர் சார் நம்ம நியூஸை பார்த்தோம். இப்போ இவர் டிடிவி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இந்த கட்சி ஆரம்பித்த ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதை மறந்துட்டு பழனிசாமி அவர்களுக்கு துதி பாடுறது எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதில் யார்? சேப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள். இன்னொரு விஷயத்தை மறந்துடாதீங்க மக்களே, இதுக்கு முன்னாடியே அமமுகவை சேர்ந்த 2 மாவட்ட செயலாளர்கள், அதாவது திருச்சி மாவட்ட செயலாளரான செந்தில் அவர்கள், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரான முருகன் அவர்கள், 2 பேரும் அவுட்டு, வெளியே போயாச்சு. இப்போ அடுத்து ஒருத்தரும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாப்புல. ஒரு கட்சியை அப்படி நீங்கள் கட்டமைச்சு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை டிடிவி அவர்கள் கனக்கச்சிதமாக பண்ணிட்டாங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ ஏற்பட்ட அடி தொடர்ந்து விழுன்றதை கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாருங்க. இருந்து எப்படி மீண்டு வரப்போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நீ வெளிலேருந்து பார்க்குறதுக்கு சாதாரண ஏதோ வெளியே போகிறாங்க அப்படின்னு தோணும், பேர் இழப்பு தான். ஏன்னா ஒரு கட்சிக்கும் பெரிய பவர் என்ன தெரியுமா? மாவட்ட செயலாளர்கள். அவங்க தான் களத்தில் நடக்கிற விஷயத்த மேலே வரைக்கும் கொண்டு போகிறவங்க. அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்பேற்பட்டவங்க ஒவ்வொருத்தராக கண்டுக்கிறாங்கன்னா மேபி அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கோ, அதிமுகவில் போகலாம், இல்லைனா தாவேக்கால போகலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கோ என்னமோ தெரியல. ஏன்னா அரசியல்வாதிகள் ஒரு இடத்த விட்டு போகிறாங்கனாக்கா அவங்க அதோட அரசியல்வாதிகள் ஓய்வுலாம் பெற்ற மாட்டாங்க, அடுத்த இடம் போவாங்க. அதுதான் சொல்ல வர. வெளிநாட்டு குடியுரிமை இந்த விஷயம் இப்போ இன்னும் பெருசாக மாதிரி இருக்குது. அதாவது இங்கே பிறந்தவங்க ஃபாரினில் போய்ட்டு செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க, அங்கேயே சாஃப்ட்வேர் கம்பெனி அதுன்னு வேலையை பெருசாக வேலையை பார்த்து அங்கேயே செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பல பேர் ரிஸ்க் எடுத்து வந்தாங்க பார்த்தீங்களா, அது இப்போ பெரிய ரிஸ்க்காக அவங்களுக்கு எதிராக மாறி இருக்கு. என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வெளிநாடுகளிலிருந்து வந்து பல பேர் வாக்களிச்சுட்டு போனாங்களே, இங்கேருந்து கிளம்புனவங்க சொந்த நாடு திரும்புறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணி தானே போனோம். நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரும்போதே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மதுரை ஏர்போர்ட்டில் இதே சினாரியோ தான். அதாவது அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா அங்கே ஏர்போர்ட்டில் இருக்கவங்க, அவங்க இந்த வந்தவங்களோட விரல்களை பார்த்துருக்காங்க. அந்த மை இருக்கும் பார்த்தீங்களா, ஓட்டு போடுறதுக்கான மைய, அந்த தடையத்தை வச்சு நீங்கள் அந்த நாட்டோட சிட்டிசன் ஆச்சு, அப்புறம் இப்படி இங்கே போய் ஓட்டு போட்டு வரீங்கன்னு பிடிச்சிட்டாங்க.
இது முதல்ல 3 பேரை பிடிச்சாங்க சென்னை ஏர்போர்ட்டில், அதுக்கப்புறம் 6ஆக மாறிச்சு. மதுரை ஏர்போர்ட்லாம் பிடிக்க ஆரம்பிக்கு நம்பர்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகி இது வரைக்கும் இந்த விவகாரத்தில் மட்டும் 25 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க மக்கள். 25 பேர். பாவம். இப்போ அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த வெளிநாடுகளில் இருக்க கம்பெனிஸ்க்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்க வாழ்வாதாரத்துக்கு அப்போ என்ன ஆக போகுது? இந்த பெரிய ரிஸ்கை இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அமைஞ்சிருக்கிறது டிவிகே அரசு. அவங்க கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிற அவ்வளோதான். ஸோ அந்த அரசு பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்னொரு பக்கம் கோர்ட்டில் அவங்க ஆஜர்படுத்திட்டாங்க. லீகலாக என்னென்ன ப்ரொசீஜரோ அது ஒரு பக்கம் இனிஷியேட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு பெரிய தலைவலினா எதை சொல்லுவோம்? எதோ இருக்குப்பா, எதை கேட்குறேன்னு பல பேரை யோசிக்கிறது டாஸ்மாக கை காட்டுவீங்க. அதாவது அரசே அந்த சின்குட்டை விற்றுக்கிட்டு இருக்குல்ல. சின்குட்னா குழம்பிடாதீங்க மக்களே, பாவப்பட்ட பொருட்கள். இந்த சிகரெட்டு, மதுபானம் இதெல்லாம் விற்று அரசு ஒரு காசு பார்க்குதுல்ல, இதை தான் சின் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. அதை பாவப்பட்ட பொருட்களை விற்று வர்ற காசை பாவப்பட்ட காசாக பார்ப்பாங்க. எக்கானமியில் அது தனியாக டேர்மும் இருக்குது. அப்பேற்பட்ட சின் குட்ஸில் இந்த மதுபானமும் முக்கியமான ஒரு கூடா. ஓகே, இந்த டாஸ்மாக் கடைகள் சமீபத்தில் மூடப்பட்டுச்சா? தமிழ்நாடு அரசு உத்தரவு வைக்கணுங்க. அந்த கடைகள் சரியாக தான் மூடப்பட்டிருக்கா இல்லை ஏதாவது இன்னும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆய்வில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் கமிஷனருக்கு தெளிவாக ஆர்டர் போட்டார். ஏன்பா கவர்மெண்ட் சொல்லிடுச்சு அந்த கடைகள்லாம் மூட சொல்லி போய் செக் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்களே, கண்காணிக்க சொல்லிட்டாங்களே. வந்திருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம். உதாரணத்துக்கு புதுக்கோட்டை இல்லைங்க, அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். வந்து அந்த கடைகள் சரியாக மூடி இருக்கா என்னன்ற விஷயத்த தெளிவாக பார்த்துட்டு போயிருக்காங்க. பிளாக்ல சரக்கு ஓட்டக்கூடாது. ஏன்னா எறும்புக்கு தெரியும் எங்கே சக்கரை இருக்கும் அப்படின்ட்டு. ஒயின் ஷாப்பு மூடப்பட்டாலும் அது பக்கத்தில் பிளாக்ல சரக்கு ஓட்டுவான்னு பல குடிகாரர்களுக்கு தெரியாமல் இருக்கும். பல பேர் வந்து அங்கே பிளாக்ல ஓடிச்சுன்னா என்ன பண்ணுறது? இதை தடுக்கிறது அவங்களோட முக்கியமான கடமையாக இருக்குது போலீஸ்காரங்களுக்கு. அதையும் அங்கே பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் இருக்குது பாருங்க, அங்கே ஒன்று நடந்திருக்கு. அதாவது டாஸ்மாக் கடையை பெண்கள்லாம் மூடுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அங்கே இருக்க பெண்கள்லாம். இன்னொரு பக்கம் இந்த மது பிரியர்கள் இது வரைக்கும் கௌரவமாக பார்க்கப்பட்ட நபர்கள் இருக்காங்களே, குடிகாரங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டு போகணுன்னாக்கா. கேட்டால் ஏன்பா உடம்பொழி குடியாதுன்னு சொல்லுவாங்க. குடியை ஊக்குவிக்கிற யாராக இருந்தாலும் குடியாரங்க தான். இதை தான் நீங்கள் வேறு வார்த்தை பயன்படுத்த முடியாது. வேணால் மது பிரியர் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி மனசில் புரிஞ்சுக்கலாம். எதில் இதெல்லாம் மூட சொல்கிறீங்க? நாங்களாம் அதெல்லாம் மூட விட மாட்டோம். எங்களுக்கு குடி பெருசுன்னு போதையிலேயே பேசுகிறாங்க. பெண்கள் எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க? பிகாஸ் உழைக்கிற காசுலாம் நீ ஒன் ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்குற. உன்னால் வீட்டில் சோறு எதுவும் ஆக்க முடியல, புள்ள குட்டிங்க பட்டினிலை கிடந்துட்டு இருக்கு. நீ சம்பாதிக்கிறவங்க வீட்டுக்கு கொடுத்தோட பரவாயில்ல, குடும்பம் நடத்தி நீ என்ன வேணாலும் கருமத்தை பண்ணிட்டு போகணும்னு கேட்க போகிறதில்ல. மொத்தமாக அங்கே வச்சுட்டு நீயும் குடிச்சு அழியறதுக்கு வீட்டுக்கு கொடுத்தாச்சு நிம்மதியாக இருப்போம். அதை பண்ண மாட்டேன்ற கோவத்தில் தான் பெண்கள் இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் வந்த குடிமகன்கள் நீ போமா வீட்டுக்கு, நான் குடிச்சிட்டு தான் வருவேன்னு அடம். இன்னைக்கு இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? அதில் கடை மூடி இருக்கு. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணாங்களே குடிகாரங்க, போதையில் இருக்காங்க. 24 மணி நேரமும் சரக்கு எப்படி தான் கைக்கு போகுதுன்னு தெரியல மக்களே. அங்கே அப்பேற்பட்ட விஷயம் போய்கிட்டு இருக்கு. உணர்ச்சிவசமாக டயலாக் டெலிவரி பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த குடிகாரங்க பல பேரும். ஓட்டு போட்டது நாங்களும் தான், நாங்களும் கேட்குற உரிமை இருக்குன்ட்டு அவ்வளோ எமோஷன் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தமிழக அரசோட இந்த டாஸ்மாக் சார்ந்த ஆக்ஷன்ஸை கட்டுப்படுத்துகிற விஷயம் இருக்குல்ல, இதில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் இப்போ நடந்திருக்கு. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்க விஷயம் தான் மக்களே. ஒரு கவர்மெண்ட் சிறப்பாக எப்போ ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம புரிஞ்சிக்க முடியும்னா சஸ்பென்ஷன் நிறைய நடக்கணும். இட் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பணியிலேருந்து கொஞ்சம் ஓய்வு கொடுக்கறது, அதான் பணியிட மாற்றம் பண்ணுறது, பணியிட நீக்கம் செய்கிறதுலாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பண்ணது அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருக்கும். இல்லை நம்ம இதெல்லாம் சொதப்பணுனாக்கா மேலே தெரிஞ்சதுனாக்கா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிரும், நம்ம சர்வீஸ் ரெக்கார்டில் அது ஒரு பிளாக் மார்க்காக மாறுன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பொதுமக்களை போட்டு அடிக்கிற தைரியம் வராது எந்த ஆஃபீஸர்ஸ்க்கும். அச்சு லாக்கப்லேயே சாவடிக்கிற தைரியம் இருக்க வராது. ஸோ இதுக்கெல்லாம் எது முக்கியம்? மேலே இருக்க அந்த ஹெட் இருக்காங்களா கவர்மெண்ட்டில், அவங்க கடி வளர்த்தனால இருக்கணும் ஆஃபீஸர் சார்ந்து. அது இப்போ டிவிக்கு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்றது உதாரணத்தை இப்போ கூட காட்டுறேன். திருவொற்றியூரில் தேரடி பகுதி இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு சரக்கு விற்கிற கடை. இங்கே கள்ள சந்தையில் மது விற்பனை நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ தான் சோஷியல் மீடியா காலமாச்சு, எதுவும் மறைக்க முடியாதுல்ல. வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க அங்கே அந்த பிளாக்ல சரக்கு ஓட்டுறத. உடனடியாக கவர்மெண்ட்டும் இதை ஃபுல்லாக பார்க்குறாங்க. டிவிக்கே ஆட்சிக்கு வந்ததில் பெரும் பங்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இருக்கா, அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே ரைட்டு. அப்போ அவங்க சோஷியல் மீடியா எந்தளவுக்கு சீரியஸாக பார்ப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? இப்படி அங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்றது வீடியோ மூலமாக கன்ஃபார்ம் பண்ணதுமே அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யார் அப்படின்னு பார்த்துருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை மக்களே. அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன குற்றம்? இது போல் உங்கள் ஜுடி செக்ஷனுக்குள்ளே இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இதை தடுக்கிறதுன்னு உங்கள் வேலை. வேறு என்ன வேலை உங்களுக்கு? நீங்கள் தடுக்கலை. ஸோ பனிஷ்மெண்ட்டு சஸ்பெண்ட்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுவான்னு யாருன்னா இது நினச்சி பார்த்துருப்பாங்களா? இப்போ நடந்துட்டு இருக்கு மக்களே இந்த விஷயம். இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் அவர் தான் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டிவிக்கு கவர்மெண்ட்டு. இந்த பயத்திலே அதிகாரிகளை வச்சுருக்கணும். இது நல்ல ஆரம்பம். இதுக்கப்புறம் இன்னும் பெரிய பூகம்பமாக மாறணும். நமக்கு அதிகாரிகள் மேலே தனிப்பட்ட கோபம் வெறுப்பெருப்புலாம் கிடையாது. ஆனால் பிளாக்ல சரகா ஓட்டி இன்னும் பல பேர் குடும்பங்கள் நாசமாக காரணமாக பல பேர் இருக்காங்கன்னா
அவங்கள கண்டுக்காமல் போலீஸ்காரங்க விட்டாங்கன்னா முதல்ல பனிஷ் பண்ண வேண்டியது அவங்கள தான். அதை இங்கே சரியாக பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, இதுக்கே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெரிய பெரிய வேலையை பார்த்துருக்க பல கரெக்டட் ஆஃபீஸர்ஸ் இருப்பீங்களா, பார்த்துங்க. அதுதான் சொல்கிறேன். இது முதலமைச்சர் எச்சரித்தும் கூட பாட்டிலுக்கு கூடுதலாக காசை சில பேர் இன்னும் வாங்கிட்டு இருக்கிறதா தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இதை பல பேர் வேணும்னே பரப்பி விட்றாங்களா, பிளான் பண்ணி வேற கட்சி சித்தாந்தம் சார்ந்து என்னன்னு தெரியல, பாட்டில் 20 ரூபா வாங்குறாங்கப்பா, இதுதான் இந்த கவர்மெண்ட்டோட மாற்றமா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை அரசோட கவனத்தை கொண்டு போக விரும்புகிறேன். இப்படி ஒன்று நடக்குதான்றதை முதல்ல செக் பண்ணுங்க. ஏன்னா அந்த டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படுற மதுபானம் இருக்குல்ல, அதுக்கு கூடுதலாக காசு கொடுங்கன்னு அங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க கேட்குறதா பல பேர் வீடியோஸ் மேலே வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தினமும் சம்பாதிச்சு போவாங்க பாருங்க, இருக்கிற காசில் வச்சு நம்ம குடிச்சிட்டு கொஞ்சம் வீடு கொடுப்போன்னு அப்பேற்பட்ட தொழிலாளர்கள் தான். அவங்க வயிற்றுல பல பேரை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி திருவள்ளூரில் எடுத்த உள்ள ஆக்ஷன் அதே மாதிரி இங்கே கண்டிப்பாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் நீங்களே பாருங்களேன். ஆனால் இதோட உண்மைத்தன்மையை அரசு ஃபுல்லாக ஆராய்ஞ்சு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆக்ஷனை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இல்லமாம்மா 290 கீழே இல்ல, எங்க வேணாலும் போய் சொல்லிடலாம். சரி 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 ஓகே. நாளைக்கு மணி என்ன இல்ல அவர் வேண்டான்னு இருக்காரு. அவர் வந்து அவர் மேல இடத்துல சொல்றாரு. எங்களுக்கு சொல்றேன் வாங்க, எனக்கு எஸ்ஐ வேண்டாம். இப்ப நீங்க தான் ஸ்பாட்ல இருக்கீங்க, நான் அவ்வளவு கேக்குறேன். காக்கி சட்டை போட்டாலே காவல்துறை தான் எல்லாருமே மேல எல்லாருமே ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் நான் கேட்கறேன். நான் சரிங்க நானா வாங்க கட் பண்ணிட்டு நீங்க ஒன்னும் பூசி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க, எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எங்க போகுது அது மட்டும் சொல்லுங்க. கோயில் வந்து உள்ள பெரிய கோயில் தான். அது ஆஞ்சநேயர் கோயில், மாரியம்மன் கோயில் இருக்கு. வரப்போக வந்து பார்த்தீங்கன்னா தினம் பிரச்சனை தான். ஏற்கனவே வந்து 2 ஸ்பாட் அவுட் ஆகிருக்கு. ஒரு 3ஆம் நம்பர் பஸ் வந்து இந்த வழியாக தான் போயிருக்கு. வெள்ளக்கூடத்தில் திறப்பட்டு அதில் வந்து அடிப்பட்டு ஆள் போயிருக்கு. இது போன்ற விஷயங்கள்லாம் பல முறை நடந்துட்டு தான் இருக்குது. இல்லை சார், சரக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க, 5 பத்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் ஓகே, நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் பேசுங்க. டேரக்ட் ஆகிடுங்க. அப்படி இருக்குது டேரக்ட் ஆகிடு எடுத்துருந்தாங்கிறேன் என்ன பையன் டேரக்ட் ஆகிடு. பல பிரச்சனைகள் இருக்குது. இவங்களை வந்து பெண்கள் வந்து நடமாடவே முடியல. கிட்டத்தட்ட வந்து 6 மணி ஆச்சு அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கிருந்து அது வரைக்கும் வண்டி அவ்வளோதான். சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் இங்க பாருங்க ஒரு நிமிஷம். இங்க சரக்குக்கு மேல 5 10 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க. அது நீங்க யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு என்ன கமிஷன் போதா? உங்களுக்கு கமிஷன் போதா சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு கமிஷன் 5 10 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கமிஷன் போகுது. எல்லாம் ஃப்ராடு தாயில இருக்கிறவங்க என்ன பண்றது? அரசு நல்ல விஷயத்தை பண்ணுதுன்னா அது சார்ந்து ஆக ஓகோன்னு பேசுவோம். அதில் எந்த விதமான தயக்கமும் நம்மளுக்கு வேண்டாம். என்ன முத்திர குத்த போறாங்களா, கட்சி சாயம் பூசுவாங்களா, பரவாயில்ல, நாடகத்தை நியூட்ரலாக கொண்டு வந்து கொடுத்துருக்குள்ள மக்கள்கிட்ட, இதுக்கு அந்த பேர் அதனால பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதே அரசில் தவறு நடக்குதுன்னு அதையும் சுட்டி காட்டி ஆகணும். அந்த வகையில் இந்த தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தர், அவர் எம்எல்ஏ ஆகிட்டார் அப்படின்ட்டு கிருஷ்ணகிரியில் சரியான செலிப்ரேஷனு. இந்த செலிப்ரேஷனை ஒரு மண்டபத்தை நீங்கள் வாடகைக்கு எடுத்தோ இல்லைனா பொதுமக்களுக்கு எதுவோ நியூஸன்ஸை கிரியேட் பண்ணாத இடத்துல நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. எதுக்கு நடு ரோடு உங்களுக்கு தேவைப்படுது? ஏற்கனவே நடு ரோட்டில் ஈவெண்ட் நிறைய நடத்தி என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்கோல பல நிகழ்ச்சிகளில். திரும்ப எதுக்கு இது போல படணும்? தாவேக்காவினர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த. இதான் இங்கே ஹைலைட்டாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கிருஷ்ணகிரியில் சரியான டிராஃபிக் ஜாமுங்க இவங்க பார்த்து விட்ட இந்த வேலையால். நடு ரோட்லேயே அதுவும் ரவுண்டான சாலை இருக்குல்ல, அங்கே வச்சு கேக்கு வெட்டுறது என்ன, பட்டாசு வெடிக்கிறது என்ன, ஃபுல்லாக அந்த ரோட்டை மறிக்கிறது என்ன, எவ்வளோ பேர் அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அவங்க இந்த தப்பை பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, நாங்கள் அதை பண்ண மாட்டோம், நாங்கள் ஒரு கரெக்டான ஆட்சியாக இருப்போன்னு கவர்மெண்ட்டோட தலைமை மட்டும் சொன்னால் போதாதுங்க. கீழே இருக்கிற தொண்டர்கள் இருக்கீங்களா, நீங்கள் மேலே பொறுப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற இது போல் அதிக பிரசங்க வேலை இருக்குல்ல, கடைசியில் கவர்மெண்ட் மேலே தான் ப்ளேம் வந்து விடும். எப்போ காரணம் கிடைக்கும்னு பல பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த காரணங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நல்லது செஞ்சால் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோன்னாக்கா இது போல் அதிக பிரசங்க வேலையை பண்ணாலும் மக்கள் கதைகளை போட தான் செய்யணும். இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாதுன்னு நினைக்கிறேன். கட்சி தலைமை இந்த விஷயம் போவோம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. பிரதமருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு? பருத்திக்கான இறக்குமதி வரி இருக்குல்ல,
இதை ரத்து செய்யுங்க அப்படின்ட்டு அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னன்னா, இதுக்கு முந்தைய ஆட்சியிலையும் சரி, அதுக்கு முந்தைய ஆட்சியிலையும் சரி, பிரதமர் கிட்ட கடிதம் நிறைய எழுதிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு கடிதம் சார்ந்து தீர்வு கிடைச்சிருச்சுன்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆனால் நம்ம முதலமைச்சர்களும் தொடர்ந்து கடிதம் எழுதிட்டே இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் கிடைக்காத தீர்வு இவர் வந்த நேரம் திடீர்னு மத்திய அரசு மனசு மாதிரி ஓகேப்பா இதெல்லாம் கேட்குறீங்களா, இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம முதலமைச்சர் கேட்குற ஒன்றுத்துக்கு ஓகே சொல்ல ஆரம்பிச்சிட்டா, இதுக்கு முன்னாடி தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் இருக்காங்களே அவங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். நடக்குமான்னு தெரியல, ஜஸ்ட்டு கேட்குற அவ்வளோதான். இன்னொரு அப்டேட்டை கொடுத்துருவேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயம் பற்றி ஒரு ஃபுல் லென்த் வீடியோ பேசியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதோட ஃபாலோஅப் தாங்க இது. வர ஜூன் 21 நீட் மறுதேர்வை வச்சுருக்காங்க. பாருங்கள் கஷ்டம். அவ்வளோ லட்சம் மாணவர்கள், 23 லட்சம் மாணவர்கள் கிட்டத்தட்ட அந்த எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. யூஜி மெடிசன் சேர்றதுக்கான அந்த நீட் என்ட்ரன்ஸு அவங்க திரும்ப இப்போ எழுதணும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கணும் அந்த மாணவர்களுக்கு. ஆக்சுவலாக ஒரே ஒரு என்ன தெரியுமா ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. இதுக்காக புதுசாக நீங்கள் விண்ணப்பிக்கல வேணாம், பழசு விண்ணப்பிச்சிங்களே அது ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வலியுறுத்தலை இங்கே முன்வைக்கிறாங்க. இல்லைங்க இந்த மறுதேர்வில் வேண்டாங்க, மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுற செயலாக இருக்கும் அப்படின்னு அவர் தரப்புலையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், நீட்டே வேணான்டாப்ல. இதில் திமுக நிலைப்பாடு ஒன்று தான், டிவிக்கு நிலைப்பாடு ஒன்று தான், இது தெளிவாக தெரியுது. பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே என்னதான் அரசியல் சித்தாந்தம் சார்ந்து அங்கங்கே கலைபரங்கள் போனாலும் தமிழ்நாடுன்னு வந்துட்டா எல்லா கட்சியினரும் ஒன்றா நிற்கிறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருஷத்துலேருந்து ஆன்லைன் மூலமாக நீட் எக்ஸாம் நடத்தலான்னு மத்திய அரசு அறிவிச்சிருச்சு. இது முதல்ல தகவலாக கசிஞ்சது, அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. இந்த ஜேஇஇ அப்புறம் ஆர்ஆர்பி இந்த எக்ஸாம்ஸ் மாதிரியே நீட் எக்ஸாமும் அடுத்த வருஷத்துலேருந்து ஆன்லைன் பேஸ் பண்ணி நடக்க போதாமா. ரெடியாக இருக்கு மக்களே. அவங்க நீட்டை விடுற மாதிரி தெரியல, இன்னும் இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் எரிசக்தி விலை அது மேலே போக 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 ஒட்டுமொத்த பணவீக்கமும் பீக்க தொட ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம நாட்டில் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம நாட்டில்னா தமிழ்நாடு சேர்ந்து இதில் பாதிக்கப்படுதுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம் ஒட்டுமொத்த பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் பாருங்க, எவ்வளோ தெரியுமா? 8.3%. ஆக்சுவலாக இது குறையணும், அதிகரிக்கக்கூடாது. இது எஸ்டிமேட் பண்ணதை விட அதிகமாக போயிருக்கு. கடந்த மார்ச் மாதம் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? வெறும் 3.88% தான். ஆனால் இப்போது 8.3%. மேசிவ் மக்களே. இதோட தாக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் இதுக்கு முன்னாடி கடைகளில் போய் வாங்கிட்டு இருந்த பொருட்கள் இருக்குல்ல, அது நீங்கள் இதுக்கு முன்னாடி 1 கிலோ 100 ரூபாய்க்குன்னு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் 200 ரூபாய் வச்சு தான் 1 கிலோவே கிடைக்கும் அந்த பொருள்லாம். புரியுதா? இதை இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம், பணவீக்கம்னு சொல்லிட்டு. அது இன்னும் மேலே போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஈரான் கான்ஃப்ளிக்ட் ஞாபகம் இருக்குல்ல போயிட்டு இருக்கிறது, அது பெருசாக மாற மாற நம்மளும் இங்கே பெருசாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். யார் ஆட்சி அமைஞ்சாலும் அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம். தமிழ்நாடு சார்ந்தும் நம்ம ரெடியாக இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேரும் ஒரு மாதிரி சர்க்காசமாக கேட்டுட்டு இருந்தீங்க, அப்போ அந்த 6 சிலிண்டர் காலியா வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ போயிட்டு இருக்க நிலைமையை பார்த்தா 6 சிலிண்டர்லாம் உங்களுக்கு ஒன்றே கட்சியில் நினைக்கிறீங்களா மக்களே? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஏற்கனவே எல்பிஜி சார்ந்து பெரிய தலைவலி போய்கிட்டு இருக்கு. அந்த வாரங்க முடிச்சாதான் அதுக்கப்புறம் சில மாதங்கள் நம்ம ரெக்கவரி ஆகிறதே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் 6 சிலிண்டர்ஸ் அந்த விஷயமா நம்ம யோசிக்க முடியும். அதுக்கு முன்னாடி பல பேரும் கவர்மெண்ட்டை கரிச்சு கொட ஆரம்பிச்சிங்களா? வேண்டாம், டைம் கொடுங்க. இப்போதாங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க டிவிக்கு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் எதிர்பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு சேர்த்து ஒட்டுமொத்தமாக எப்படி? கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளோதான் கேட்குறேன். நம்ம இந்தியாவில் நடந்த பிரிக்ஸ் மாநாடு, கண்டிப்பாக இதை பற்றின அப்டேட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த மாநாட்டினப்ப ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் சந்திச்சார். இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல சர்ஜி லவ்ரோவ், அவரும் நம்ம பிரைம் மினிஸ்டர் சந்திச்சிருக்காருங்க. ஒரு பக்கம் இவ்வளோ தூரம் இன்ஃப்ளேஷன் மேலே போக காரணமே இந்த கான்ஃப்ளிக்ட் தான். அது சார்ந்த அப்பாஸ் அவர்களே சந்திச்சிருக்காங்கன்னா ஓகே, ஒரு நல்ல முடிவு தான் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கான்னு புரிஞ்சுக்க முடியும் பிரிக்ஸில் இருக்கிற வரைக்கும். அதுவும் இல்லாமல் இந்தியன் டேங்கரை ஹார்மூஸில் வச்சு அடிச்சது அடுத்த கட்ட பெரிய தகவல் வந்துச்சு. அது கூட சேர்த்து தான் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்டை வெளியாச்சு. இப்போ அதோட நீட்சியாக தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இதெல்லாம் எங்கே வந்து நிற்கும்? இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள் துயரை ஃபேஸ் பண்ணும்போது தமிழ்நாடு துயரை ஃபேஸ் பண்ணும், அங்கே வந்து நிற்கும். நீங்கள் அப்போ வந்துட்டு இல்லை டிவிக்கு கவர்மெண்ட் சரி கிடையாது, இவங்களால சரி எதுவுமே பண்ண முடியல, சிலிண்டர் கொடுக்க மாட்டாங்க சொன்ன மாதிரியே, பெட்ரோல் டீசல் ஏறிட்டுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, என்ன கவர்மெண்ட்டு அப்படின்னு பல பேரும் அரசியல்வாதிகள் மாற்று கட்சியில் சேர்ந்தவங்க உங்களை ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. தெளிவாயிடுங்க மக்களே. ஜியோ பாலிட்டிக்ஸில் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்துது. இங்கே கவர்மெண்ட்டோட ரோல் எதுவுமே கிடையாது, மாநில அரசு. இல்லை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. ஈரானில் கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சிருச்சுன்னா சில மாதங்களையே எல்லா மாநிலமும் சுமூக நிலைமை திரும்பிடும். தமிழகத்தை சேர்த்தான் சொல்கிறேன். இந்த 2 போர்களை பற்றி பேசியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள். ஒரு பக்கம் யுக்ரைன் ரஷ்யா வார், இன்னொரு பக்கம் இந்த ஈரான் வார். இந்த சந்திப்பு முடிஞ்ச கையோடு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்க்கு பிரதமர் மோடி அவர்கள் கிளம்பி போயிருக்காங்க. அங்கே ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. எல்பிஜி சார்ந்த மிக முக்கியமான ஒப்பந்தம்னா இப்போ கையெழுத்தாயிருக்கு. இந்த டைமில் நம்மளுக்கு எல்பிஜி ரொம்ப முக்கியம், அது சார்ந்த அக்ரிமெண்ட்டு. அது கூட இன்னொரு விஷயமா நம்ம அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்கோம். என்ன தெரியுமா? நம்ம நாட்டில் இந்தியாவில் பெட்ரோலிய மூலங்கள் எங்கெங்கே இருக்குது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒப்பந்தமும் இப்போ அங்கே கையெழுத்தாகியிருக்கு. மக்களே, நீங்கள் அரசியலை பற்றி தெரிஞ்சிக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்காதீங்க.
ஜியோ பாலிட்டிக்ஸ் சார்ந்து தெரிஞ்சுக்குங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நிறைய பேர் குறை சொல்லுவாங்களா இதுக்கப்புறம் மாநில அரசு சார்ந்து, அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்க இல்லைன்றத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். மக்களை ஈஸியாக ஏமாற்ற முடியாது. அதனால இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு டீட்டெயில் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நம்மளை எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. இந்தியாவிலேயே குறைந்த துயரை ஃபேஸ் பண்ண போகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு நம்புகிறேன். ப்ரோ, துயர்னா கஷ்டம் தானே, எதுக்கு இது மாதிரிலாம் பேசுறீங்கன்னு பல பேர் கேட்கலாம். இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட்னு பெருசாக வெடிச்சதுன்னா தமிழ்நாட்டிலையும் அதிகப்படியான நம்ம கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். இந்தியா முழுக்க நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. நம்ம இன்னும் இப்போ தான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இந்தியாவோட ஒட்டுமொத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு குறைந்த துயரத்தை ஃபேஸ் பண்ணாலே பெரிய சாதனை தான். அதை இந்த கவர்மெண்ட் உறுதிப்படுத்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். நான் அதை தான் எதிர்பார்க்குறேன், பெருசாக எதிர்பார்க்கல இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து. இதுக்கு முதலமைச்சரோட மத்திய அரசு சார்ந்த இணக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம். நம்ம எல்லாத்துக்கும் போட்டி போட முடியாதுங்க. ஹிந்தி திணிப்பு சார்ந்து வரீங்களா, நம்ம யோசிக்க மாட்டோம், எல்லாருமே எதிர்ப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. மற்ற எந்த விஷயத்தை திணிச்சாலும் எதிர்ப்போம், நம்மளோட மரபு சார்ந்து கை வச்சாலும் எதிர்ப்போம். அதுக்காக எல்லா திட்டங்களும் எதிர்க்க ஆரம்பித்தோம், கடைசியில் நம்மளும் பெனிஃபிஷரி லிஸ்ட் எதுவுமே சேராமல் மாநில அரசு ஏதாவது பண்ணுன்ற கடைசி இயக்கத்தோடய நின்றுட்டு இருக்கணும். மத்திய அரசு பண்ணுற நல்ல விஷயம் மாநில மக்கள் வரைக்கும் கொண்டு வரப்பட்டாதான், இதுக்கு சிஎம் அவர்கள் ஒரு சேனல் லிஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கே கரெக்டாக இருக்கும். பார்ப்போம் எந்த அளவுக்கு திறம்பட மத்திய அரசோட இணக்கத்தை அவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.